கேப்டனை ஓட்டு போடாமல் விட்டீங்க, அட்லீஸ்ட் விஜய்க்கு ஓட்டு போட்டு வளர்த்து விடுங்க. ரஜினி சாருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான் ஃபேன்ஸு. கேப்டன் யாருன்றத இளைய தளபதி சொல்லுவார். விஜயகாந்த் ஐயா பேரை சொல்லுவதற்கு விஜய்க்கு துளியளவும் தகுதி இல்லை. விஜய் அவர்களுக்கு மானசீக குரு சினிமா இண்டஸ்ட்ரியில் கேப்டன் விஜயகாந்த். இப்போ உள்ள படங்களே இப்போ உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தலை, அதே வச்சு செய்கிறாங்க. ஆனால் இது அவரோட ஓட்டாக எடுத்துக்கூடாது, அண்ணன் தம்பி பாசம், அவ்வளோதான். கேப்டன் போல லெக் ஃபைட்லாம் யாராலையும் பண்ண முடியாது. இந்த மாதிரி படம் திருப்பி அரசின் டைரக்டர் எடுக்க சொல்லுங்க ப்ரோ. இந்த மாதிரி படத்தை திருப்பி மாதிரி எடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி டைரக்டர் யாரும் இப்ப எடுக்கவும் மாட்டாங்க. புஷ்பா வேணா, புஷ்பா படம் அந்த இருக்கடா. இந்த படத்தை பார்த்தா புஷ்பாவை எடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா புஷ்பாவே, இந்த படம் தானே புஷ்பா படத்தை காப்பி வச்சிருக்காங்க. சந்தன கடத்தை கடத்துறது என்ன, அதுல ஹீரோ கடத்துறோம் இல்ல வில்ல கடத்துவாரு, என்ன வித்தியாசம்? ஆமா ஆமா, அவர் தானே வளர்த்து விட்டது, கேப்டன் தான் வளர்த்து விட்டது விஜய. அதனால நல்ல தம்பியா வச்சிருக்காரு. எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா கேப்டனை ஓட்டு போடாம விட்டீங்க, அட்லீஸ்ட் விஜய்க்கு ஓட்டு போட்டு வளர்த்து விடுங்க, சரிங்களா? அடுத்த ஜென்ரேஷன் மாறணும். பழைய ஆளுங்களே ஓட்டு போட்டு நம்ம என்ன ஏமாந்து தான் இருக்கோம். விஜய்க்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க. ரஜினி, கமல், அப்போ இருக்க ஹீரோஸ் எந்த ஹீரோக்கும் ஹிட்ஸ் கிடையாது. இவர் கேப்டன் மட்டும் தான் செம்ம ஹிட்டு. 100வது படம் ரீஏ கிடைக்கும், செம்மையாக இருக்குது. இளையராஜா மியூசிக்கே அப்பயே அல்டிமேட்டு. அது தேட்டரில் பார்க்கறதுக்கு நான் சின்ன வயசுலாம் தேட்டர் பார்த்தல, இப்போ அந்த தேட்டரில் பார்க்கறதுக்கு செம்மையாக ஸ்க்ரீன் கிழியுது. அவரோட ஃபைட் சீனு, கோட் சீனு எல்லாமே ஒன்று அவரோட வசனத்துக்காக தான் இந்த படமே. வசனம் ஃபைட்டு இந்த ரெண்டு தான். பாட்டு ரெண்டாவது பட்சம் தான், ஆனால் பாட்டு செம்மையாக இருக்குது. ரஜினி சாருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு தான் ஃபேன்ஸு. பட்டி தொட்டி வில்லேஜஸ் எல்லா இடத்துலையும் விஜயகாந்த் சாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு. அப்பேற்பட்ட ஒரு ஹீரோ ஒரு நியூ ஃபேஸ். விஜய் அன்னைக்கு ரொம்ப ஒரு நியூ ஃபேஸ் தான். அப்படி ஒரு நியூ ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரோல் கொடுக்குறதுன்னு அவசியமே கிடையாது. ஸோ கொடுத்து லைஃபை கொடுத்து விஜய் இன்னைக்கு நடிகராக, ஏன்னா அந்த முதல் கட்டம் அந்த ஒரு ஸ்டெப்பாகி நடிகரானால் தான் அதுக்கப்புறம் மேலே வளர்ந்து வர முடியும். அது கிடைக்கலன்னா வளர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது விஜயகாந்த் சார்னால தான் இன்றைக்கி விஜய் ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கி பொலிட்டிக்கலில் இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணமே விஜயகாந்த் சார் தான். ஸோ அதுக்கு விஜய் பேசுனது ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். அவரை பார்த்து ரசித்து வளர்ந்தேன் சார். நான் முடியிலேருந்து பேண்ட் வரைக்கும் கீழே ஷூ வரைக்கும் எல்லாமே கேப்டன் மாதிரியே போடுவேன் சார். நான் ஏன் இந்த 2வது மாநில மாநாட்டில் மதுரையில் நடக்கும்போது ஏன் விஜயகாந்த் ஐயா பேரை சொல்லணும் அப்படின்னா, சுயநலம், தேமுதிக ஓட்டை பிரிக்கிறதுக்காகவும் விஜயகாந்தோட ரசிகர்களை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுயநலமான ஒரு அரசியல் நாடகம் மாறாரே தவிர விஜயகாந்த் ஐயா பேரை சொல்லுவதற்கு விஜய்க்கு துளியளவும் தகுதி இல்லை. அப்படி நன்றி இருந்துச்சுன்னா நீ இத்தனை படம் விஜய் சார் நடிச்சிருக்காருல்ல, விஜய் நடிச்சிருக்காருல்ல, ஏன் ஒரு படத்தில் கூட சண்முக பாண்டியன்ற ஒரு தம்பியை விஜயகாந்த் சாரோட பையனை ஏன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீ நடிக்க வைக்கல? எத்தனை கேரக்டர் நீ நடிச்சிருக்க? அதில் ஒரு தம்பியா நடிக்க வச்சிருக்கலாம், ஒரு இன்ஸ்பெக்டரா நடிக்க வச்சிருக்கலாம், ஒரு போலீஸா நடிக்க வச்சிருக்கலாம் சார். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவர் பேச இளைஞர்கள் எவ்வளோ துடிச்சாங்க தெரியுங்களா? அவங்களுக்கெல்லாம் கேப்டன் யாருன்றத இளைய தளபதி சொல்லுவார். அதனால் அவர் கூடயே பழகியிருக்காரு. அதனால் அவர் மூலியமாக தான் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னொன்று சொல்ல போனால் இந்த படத்தை இப்போ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிரண்டு போவாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக மிரண்டு போவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு, ஹார்ஸ் ரைடிங்கில் ட்ரெயின் ஃபைட்டு எல்லாமே வேறு லெவலு. அவர் கேப்டனை அண்ணன்னு தான் சொல்லுவார். அதனால் மாநாட்டில் அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை எப்படி நான் மறக்காமல் இருக்க முடியும்? அவர் மானசீக குருன்னு சொல்லாமல் எங்கள் தலைவரை குருன்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கார். எப்போவுமே விஜய் அவர்களுக்கு மானசீக குரு சினிமா இண்டஸ்ட்ரியில் கேப்டன் விஜயகாந்த். அது கடுகளவும் உண்மைதான். ஓகேங்களா? அந்த மனசில் உள்ளதை வெளியில் சொல்லிட்டார். இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தார். அண்ணனை பற்றி பொது வெளியில் பேசாமல் இருந்தார். நேற்று அண்ணனை பற்றி பேசியிருக்காரு. இப்போ உள்ள படங்களே இப்போ உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தலை, அதே வச்சு செய்கிறாங்க. பட் அப்போ ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை படமாக பார்த்தனால மக்கள் கொண்டாடி தீர்த்தாங்கல்ல, அது இப்போயும் அந்த வைப்பு கொடுக்குது நம்மளுக்கு. பாட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், சிஜி ஒர்க் இல்லாமல், செட்டு ப்ரோப்பர்ட்டும் இல்லாமல், லைவ் லொக்கேஷனில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃபைட்ஸ்லாம் அவ்வளோ பேரை வச்சு மேனேஜ் பண்ணி அதை தரமாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பெருசாக அது படமாக பார்க்குறப்ப நம்மளுக்கு படமாக தான் தெரியும். நம்ம குறை சொல்கிறதுக்கு எதையும் தேடி கண்டுபிடிக்க தேவை கிடையாது. விஜய் மாநாட்டில் கேப்டன் பற்றி பேசுனது வரவேற்கத்தக்கது தான், ஓகே தான். ஆனால் இது அவரோட ஓட்டாக எடுத்துக்கூடாது, அண்ணன் தம்பி பாசம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி உறவோடு இருக்கப்போ அவர் உடம்பு சாமக்கெல்லாம் ஒன்றும் பேசலை. ஆனால் இப்போ பேசுறீங்க, ஓகே வரவேற்கத்தக்கம். ஆனால் இது அரசியலாக பண்ணக்கூடாது. உனக்கு உண்மையான விஜய் மனசுலேருந்து பேசிக்கணும் அப்படின்னா இங்கே ஏற்றுக்கணும். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பாஷா யாரும் விமர்சிக்க முடியாதோ அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன்லாம் நம்ம விமர்சனத்தை தாண்டின ஒரு படம். ஏன்னா இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் கொடுத்துச்சு. ஆனால் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, கேப்டன் சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லை.
பட் என்னென்னா அவங்க குடும்பத்துக்கான லாஸ் அதெல்லாம் தாண்டி வந்து மக்களுக்கு தான் வந்து ஆக்சுவல் லாஸ் வந்து. ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன், நல்ல உள்ளவன மனுஷன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற மனுஷனை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கலைங்கிறது வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் வந்து மக்களுக்கு தான். 91 வந்தது 34 வருஷம் கழிச்சு வந்திருக்கு சார். கேப்டன் வேற லெவல். நான் இதுக்கு மேலே என்ன சொல்லணும் சார்? ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அப்படியே சார் அவர் என்ட்ரி சீன்லலாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு சார். அந்த மாதிரி இருக்குது. என்னையும் அறியாமல் தண்ணி வந்தது எனக்கே. நான் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் சார். அவர் டைட்டில் மியூசிக் சார், சத்ரியன் பிஜிஎம்மும் சரி, கேப்டன் பிரகாரன் பிஜிஎம் சரி, டைட்டில் பிஜிஎம்காகவே படம் பார்க்கலாம் சார். கேப்டன் விஜயகாந்த் மிக அருமையாக பண்ணியிருந்தார். ஸ்டண்ட் எல்லாம் கேப்டன் அடிச்சுக்க ஆளே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் போல லெக் ஃபைட்லாம் யாராலையும் பண்ண முடியாது. மிக சிறப்பாக நடிச்சிருந்தார் கேப்டன். சினிமாவில் மன்சூர் அலிகான் சூப்பராக வீரபத்ரன் கேரக்டர் நடிச்சிருந்தார். ரம்யா கிருஷ்ணன் மேம், ரூபினி மேம் அனைவரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவர் மானசீகமாகவே அவர் 2 பேரை தான் குருவாக ஏற்றுக்கிட்டாருன்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று கேப்டன். 2 பேருமே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நம்ம வந்து சும்மா அவரை வந்து பேருக்காக எடுத்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா விஜய் வந்து எடுத்துக்கிட்டாருன்னு. ஏன்னா அவரோட பயணத்தில் விஜயகாந்தோட பங்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும். விஜயகாந்த் அது ஏன் பண்ணாருன்னு தெரியாது அவங்க அப்பாக்காக, எஸ்ஏசிக்காக. ஸோ அந்த லாயல்ட்டி அவர் காட்டினார். அவர்கிட்ட காட்ட வேண்டிய லாயல்ட்டி அவர் விஜய் நேற்று காட்டியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அது பெருசாக ஷாக் இல்லை. பேரை சொல்லலாமல் போயிருந்தா தான் அதிர்ச்சியாக இருக்கணும். ஸோ சொல்லும் போது அது கூசம் தான் ஆச்சு. அது ஒரு வாயால் கேட்குறப்ப புரட்சி கலைஞர்ன்றது. அதையுமே எம்ஜிஆருக்கு அடுத்து நான் யாரை பார்க்குறேன்னும் போது அவர் விஜயகாந்தை சொன்னார். தன்னை எம்ஜிஆர் அவர் முன்னிறுத்துக்கல. எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் ஒரு தேவகுடத்தில் பார்க்குற விஜயகாந்த் தான்.